श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. வணக்கம் அன்பர்களே, இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 21 கேட்க போகிறோம். நீங்கள் இன்னும் இதற்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயங்களை கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தை கேட்க ஆரம்பிங்க. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா. அத்தியாயம் 21. அம்மா, ஏன் மூடத்தனமாக இப்படி அழுது கொண்டு இருக்கிறாய்? இந்த சம்சாரம் ஒரு நொடியானது. பிறப்பு இறப்பு சூழலில் நமது உடல் பிறந்து இறந்து விடுகிறது. செய்த வினையின்படி பஞ்ச பூதங்களின் சேர்க்கையினால் உடல் ஏற்பட்டு வினை, அதாவது கர்மா தீர்ந்தவுடனே பஞ்ச பூதங்கள் சென்று விடுவதினால் உடல் நாசமாகிறது. மாயாவின் மோகத்தினால் நிலையற்ற மனித உருவங்களை மகன் என்றும் மனைவி என்றும் புருஷன் என்றும் பல உறவுகளை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் சத்துவ குணத்தினால் தெய்வத்தன்மையையும், ரஜோ குணத்தினால் மனிதத்தன்மையும், தமோ குணத்தினால் அரக்கத்தன்மையும் பெறுகிறார்கள். செய்த வினையின்படி கர்மத்தை அனுபவிக்கிறார்கள். ஆகையால் ஞானிகள் பிறப்பினால் சந்தோஷத்தையும் இறப்பினால் துக்கத்தையும் பெறுவதில்லை. கோடி கல்பங்கள் ஜீவிக்கும் தேவர்களே செய்த கர்மாவை அனுபவிக்கிறார்கள். மனிதர்களாகிய நம்மை பற்றி சொல்ல வேண்டுமா? ஜீவத்திற்கு உடல் புகலிடம், உயிர் தேகத்தின் மேல் ஆதாரப்படும். தேகம் காலத்தின் ஆதீனத்தில் இருக்கும். காலமோ கர்மத்தின்படி நடக்கும். கர்மத்தின்படி ஒவ்வொரு உடலும் பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு என்ற நிலைகள் பெறுகின்றன. இப்படிப்பட்ட உடல் நிரந்தரமானது என்று எண்ணக்கூடாது. பிறப்பிற்கு முன்பும் இறப்பிற்கு பின்பும் இல்லாமல் வாழும் சில நாட்கள் இருக்கும் இந்த உடல் நீர்க்குமிழ் போன்றானது என்று நினைக்க வேண்டும். கர்மத்தின்படி சிலர் சிறு வயதிலும், சிலர் பருவத்திலும், சிலர் முதியோரானதும் இறந்து விடுகிறார்கள். ஆண் பெண் சேர்க்கையினால் உருவான இந்த உடல் மேல் தோற்றத்திற்கு அழகாக இருந்தாலும் உள்ளே மலம், மூத்திரம், இரத்தம், மாமிசம் போன்றவற்றினால் நிரம்பி இருக்கிறது. கனவில் தோன்றிய பொருள் விழித்த பிறகு காணவில்லை என்று யாராவது வேதனைப்படுவார்களா? இதற்கு முன்பு நீ எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறாய்? அவைகளில் நீ யாருக்கு தாயாகவும் மகளாகவும் மனைவியாகவும் இருந்தாய் என்று தெரியுமா? இவன் இறந்த பிறகு யார் வயிற்றில் பிறப்பான் என்று நீ அறிவாயா? ஆகையால் நீ இவன் மேல் வைத்திருக்கும் பாசத்தை விட்டு உயிரில்லாத இந்த உடலை ஈமச்சடங்குகளை செய்வதற்கு அவர்களிடம் ஒப்படைத்துவிடு என்று பிரம்மச்சாரி கூறினார். இதை கேட்ட அவள், சுவாமி, நீங்கள் கருணையுடன் உபதேசித்த தத்துவம் தர்மமானது. ஆனால் அது என் மனதில் நிலைக்கவில்லை. நமது கர்மத்தின்படி பிறப்பு இறப்புகள் நடக்கும் என்றால் இனி கடவுளை பூஜிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. துன்பங்கள் வரும்பொழுது கடவுளை பூஜித்து அவற்றிலிருந்து காப்பாற்றப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? அப்படியே நானும் என் பாவங்களை போக்கிக் கொள்ள சத்குருவாகிய ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளிடம் தஞ்சம் புகுந்தேன். அவர் எனக்கு நீண்ட ஆயுளுடைய மகன் பிறப்பான் என்று வரம் கொடுத்தார். ஆனால் அது பொய்யாகிவிட்டது. இப்படியான அவர் புகழ் எல்லோருக்கும் தெரிவதற்காகவது நான் என் உடலை மாய்த்து கொள்வேன் என்றாள். அவளின் திடமான பக்திக்கு உவந்து அவளிடம், அம்மா, நீ இப்படி இந்த இடத்தில் வேதனைப்படுவதினால் என்ன லாபம்? உனக்கு வரம் கொடுத்த பஞ்சநதி சங்கமத்தில் அத்தி மரத்தடியினில் இருக்கும் சுவாமிகளின் பாதங்களிடம் இந்த உடலை கொண்டு போய் வையுங்கள் என்று கூறி அந்த பிரம்மச்சாரி சென்று விட்டார். அவர் கூறியதைப் போல் குழந்தையை தன் மடியில் கட்டிக்கொண்டு கணவருடன் அத்தி மரத்தடிக்கு சென்று குழந்தையை அங்கு வைத்து வேதனையுடன் தன் தலையை பாதுகைகளின் மேல் அடித்து கொண்டிருந்தாள். அதனால் இரத்தம் வடிந்து பாதுகைகள் நனைந்து விட்டன. இதற்குள் அங்கு ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து, அம்மா, நீங்கள் இப்படி அழுது தலையை அடித்து கொள்வதினால் என்ன பிரயோஜனம்? இறந்துவிட்ட பிள்ளை பிழைப்பானா? பொழுது சாய்கிறது.
இந்த இடத்தில் இரவில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆகையால் குழந்தையை ஈமச்சடங்குகள் செய்ய எங்களிடம் கொடுங்கள் என்று பலவிதமாக கேட்டார்கள். ஆனால் அவர்களின் பேச்சை கேட்காமல் பிள்ளையை கட்டி அணைத்து கொண்டு அழுத வண்ணம் இருந்தாள். அப்பொழுது ஊர்க்காரர்கள், இவள் நம் பேச்சை கேட்க மாட்டாள், நாம் இனிமேல் இங்கு இருக்க வேண்டாம், வீட்டிற்கு சென்று நாளை காலையில் வருவோம், அந்த நேரத்திற்கு பிணம் துர்நாற்றம் வந்துவிடும், அப்பொழுதாவது நம்மிடம் கொடுக்க மாட்டாளா என்று பேசிக்கொண்டு வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். அவளுக்கு 2 நாட்களாக தூக்கம் இல்லாததும் மிக சோர்வடைந்ததாலும் தூக்கம் வந்துவிட்டது. அவள் கனவில் ஜடைகளுடன் உடலில் விபூதி தரித்து புலித்தோல் ருத்ராட்சைகளுடன் கையில் திரிசூலம் தண்டத்துடன் சுவாமி தரிசனம் தந்து, அம்மா, ஏன் இப்படி என்னை திட்டுகிறாய்? உன் பிள்ளையை காப்பாற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன் என்று சொல்லி சவத்திற்கு விபூதி பூசி மூக்கில் காற்றை ஊதி, அம்மா, உன் பிள்ளைக்கு உயிர் தந்துவிட்டேன், இனி அழ வேண்டாம் என்று சொல்லி மறைந்து விட்டார். அவள் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு அந்த கனவை நினைத்து, இது என்ன அதிசயம், இறந்தவன் பிழைப்பது சாத்தியமா? நான் என்ன நினைத்து கொண்டு தூங்கினேனோ அதுதான் கனவாக வந்தது. நாங்கள் செய்த பாவம் இப்படி இருக்க சுவாமியை ஏசினேன் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருக்கையில் பிள்ளையின் சவத்தில் சிறு அசைவு தென்பட்டது. இதை பார்த்த அவள், இது என்ன, ஏதாவது பூதம் வந்துவிட்டதோ என்று பயத்துடன் பிள்ளையை பார்க்கையில் அவன் மெல்ல எழுந்து, அம்மா, எனக்கு பசியாக இருக்கிறது என்று சொல்லி அம்மாவின் அருகில் வந்தான். அவளுக்கு அற்புதமாக மார்பகங்களில் பால் சுரபின. அவள் குழந்தைக்கு பால் கொடுத்து உறங்கிக் கொண்டிருந்த கணவனை எழுப்பி அங்கு நடந்ததையெல்லாம் கூறினாள். தம்பதிகள் இருவரும் குழந்தையுடன் அத்தி மரத்தை வலம் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து சுவாமியை இப்படி துதித்தார்கள். ஓ குருமூர்த்தி, உங்களுக்கு ஜெயம் உண்டாகுக. நீங்கள் பக்த வத்சலும் உலகை காப்பாற்றுபவரும் ஆவீர்கள். மும்மூர்த்திகளின் அவதாரம் நீங்கள். உங்களை போற்ற யாராலும் முடியாது. எங்கள் தவறுகளை மன்னித்து காப்பாற்றுங்கள் என்று வேண்டி குழந்தையுடன் சங்கமத்தில் நீராடி அந்த நீரினால் பாதுகைகளையும் அத்தி மரத்தையும் அபிஷேகம் செய்து பூஜித்தார்கள். இதற்குள் பொழுது விடிந்தது. சவத்தை எரிப்பதற்காக ஊரிலிருந்து வந்த பிராமணர்கள் குழந்தை பிழைத்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஸ்ரீ குரு மகிமையை போற்றினார்கள். பிறகு அந்த குழந்தை நன்றாக படித்து நீண்ட ஆயுளுடன் சகல பாக்கியங்களுடன் வாழ்ந்தான். நாமதாரகா, ஸ்ரீ குருவின் மகிமையை பார்த்தாயல்லவா? ஸ்ரீ குரு அந்த அத்தி மரத்தடியில் எப்பொழுதும் இருந்து கொண்டு தன்னிடம் தஞ்சம் அடைந்தவர்களின் துன்பங்களை துடைத்து அவர்களை காப்பாற்றுவார். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆததால் அந்த அத்திமரம் உண்மையாக கல்ப விருட்சம். அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. அன்பர்களே, இத்துடன் அத்தியாயம் 21 முற்றுற்றது. அடுத்த அத்தியாயம் வரும் வரை இணைந்திருங்கள் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன். உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்க.